எல்லாரும் எப்படி இருக்குங்க? இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மினி பிளாக் தான் பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், மாடு நேற்று வந்து எங்கள் ஊரில் செம மழை பேஞ்ச மழையில் மாட்டை எங்கேயும் கட்ட முடியல. அதனால் கொட்டாயிலே கட்டி மாட்டுக்கு தட்டை அறுத்து போட்டேன். அப்புறம் பில்லு கொஞ்சம் போட்டேன். அதை வந்து கோழிங்க வந்து நெல் பில்லு உண்டை பில்லில் அந்த நெல்லுங்கள்லாம் வருதுங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கோழிங்க மாட்டுக்கிட்ட இருக்கிற பில்லுங்களை வந்து சீசி சாப்பிட்டுன்னு இருக்குங்க. இந்த பக்கம் குஞ்சு கோழிங்கள்லாம் மழையிலே நேற்று பேஞ்ச மழையில் தண்ணியெல்லாம் பாருங்கள், தண்ணி தேங்கிக்கிச்சு. அங்கே பாருங்கள், தண்ணி தேங்கின்னு இருக்குது. குஞ்சு கோழிங்கள்லாம் மழையிலே நனைஞ்சிருச்சுங்க. பாருங்கள், பேஞ்ச மழையில் பத்தி கீழே மாட்டை இந்த வழியில் தான் நான் பிடிச்சிட்டு போய் கட்டணும். பாருங்கள், காலே வைக்க முடியல, அவ்வளோ கச்சன்னு இருக்குது. பாருங்கள், இங்கே தான் நான் மாட்டை பிடிச்சிட்டு வந்து நான் எப்போவுமே கட்டுவேன் நிழலுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கெல்லாம் தண்ணி அப்படியே தேங்கின்னு இருக்குது. அதனால் நான் வந்து மாட்டை இங்கே கட்டலை ஃப்ரெண்ட்ஸ், கொட்டாயிலே கட்டிட்டேன். நேற்று பேஞ்ச மழையிலே நான் என்ன பண்ணேன்னா, தீவன பயிருங்களுக்கெல்லாம் யூரியா விதைச்சி விட்டுட்டேன். ஏன்னா மழையிலே தண்ணி கட்டுறதை விட மழை பெய்யுற தண்ணியில் யூரியா போட்டால் சீக்கிரமாக செடி வளரும் அப்படின்றதுனால மழையில் நஞ்சிட்டே நேற்று யூரியா போட்டு விட்டுட்டேன். அதுவும் இல்லாத நைட்டெல்லாம் மழை ஃபுல்லாக நைட்டெல்லாம் விடாத பேஞ்சிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பேஞ்ச மழைக்கு அந்த யூரியாலாம் ஊறி போயிருக்கும் இல்லையா, நல்லா செடிக்கு உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சிட்டேன். சரி, கரண்ட் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பேஞ்ச மழையில் கரண்ட் வேறு இல்லை. வீட்டுக்கு தண்ணி பிடிக்கலான்னா தண்ணி பிடிக்கிறதுக்கு கரண்ட் இல்லை. அதனால் மோட்டரை போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கிணத்து பக்கம் போகிறேன். மோட்டருக்கு தண்ணி எடுக்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அது இல்லாத ஆலாங்கட்டி மழை வேறு மழை பெய்யும் போது ஆலாங்கட்டி விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமெல்லாம் என்ன ஆகுதோ தெரியல. பாருங்கள், வெங்காயமெல்லாம் இருக்கிற இடமே தெரியல. ஆலாங்கட்டி மழை பெஞ்சால் வெங்காயம்லாம் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், நெல் காலனிலலாம் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நெல் காலனிங்களெல்லாம் தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிணத்துக்கு வந்துட்டோம். கரண்ட் இருக்கா என்னான்னு பார்க்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் இருக்கா இல்லைன்னு பார்க்கலாம். கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாத்தி விட்டுட்டு போகும் தண்ணி போகும். அதனால் அமைதியாக விட்டுட்டேன். தண்ணி வந்து கிணத்துல குதிக்குது. நான் வந்து போரை கிணத்துக்கு திருப்பி விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து கிணத்துல குதிக்குதாட்டங்குது. சாரி